வணக்கம் நண்பர்களே, ஜியா டிவிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். சேஃபாக இருந்துக்குங்க. சமூக இடைவெளியை கடைபிடிச்சுங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்னால், சைக்கிளில் எலக்ட்ரிக் சைக்கிளை கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக டபுள் ஃப்ரீவீல் எப்படி 2 பக்கம் மாட்டுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா, நான் இந்த சைக்கிள் வீல் ஒன்று பழசு வாங்கிட்டு வந்தேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காகவே, எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறதுக்காகவே. அதில் பாருங்கள், ஒரு சைடு தான் த்ரெட் இருக்குது, ஒரு சைடு த்ரெட் இல்லை. அந்த த்ரெட்டு இல்லாத பக்கம் நம்ம புதுசாக ஒரு ஃப்ரீவீல் மாட்ட போகிறோம். அந்த ஃப்ரீவீல் வாங்கிட்டு வந்துட்டு பாருங்கள். அந்த ஃப்ரீவீல் இப்போ வச்சு பார்க்குறேன். அதில் ஒன்றுமே செட் ஆகலை. த்ரெட் பண்ண முடியாது. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க த்ரெட் பண்ண முடியாது, உள்ளே அடித்து ஏற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் வாங்க. இந்த த்ரெட் ஏரியா தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதை முதல்ல கிரைண்டிங் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அதை நம்ம மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் இந்த வீல் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிரைண்டிங் வீல் தான் யூஸ் பண்ணுறேன். ட்ரில்லிங் மிஷினில் மாட்டி அதை கிரைண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன க்ளவுஸ் போட்டுக்கணும் கட்டாயமாக. ஏன்னா இது கையிலேயே பிடிச்சி பண்ணுறதுனால கட்டாயம் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது இருந்தால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். நம்ம உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இப்போ இந்த ஃப்ரீவில் கிரைண்டிங் பண்ணுறேன், இருங்க காட்டுறேன். க்ளவுஸ் போட்டுக்கலாம் முதல்ல. கட்டாயம் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, க்ளவுஸ் போட்டுட்டு தான் நீங்கள் இதை செய்யணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே நம்ம எடுக்க போகிறதில்ல. நம்ம ரிவர்ஸ் ஃபார்வர்டு பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். வீல் எப்படி ரொட்டேட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸ் ஃபார்வர்டு பார்த்துக்கலாம். லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி இப்போது அதில் வச்சு நான் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி பார்க்குறேன், வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் சுற்றுது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டைரெக்ஷன் மாற்ற முடியும். இந்த கிரைண்டிங் வீலோட டைரெக்ஷன் மாற்றணும். சுற்றுதில் அப்படி இல்லைன்னா எந்த பொசிஷன் நம்ம சுத்தாமல் இருக்கோ அதை திருப்பி வரணும். ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது நான் த்ரெட்டை நான் ஃபுல்லாகவே கிரைண்டிங் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் ஃபுல் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு. மெதுவாக தான் ஆகும். பாருங்கள், ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணிவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ முழுக்குன்னு இருக்குன்னு பாருங்கள். ப்ளைனாக இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு கிரைண்டிங் பண்ணணும். அப்போ தான் அதில் கரெக்டாக சீட் ஆகும். ஃபுல்லாக பாருங்கள், அந்த த்ரெட்டு கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் ஃபுல் ப்ளைனாக இருக்கிறதா தான் அதில் சீட் ஆகும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிரைண்டிங் பண்ணி ஏற்றிக்க வேண்டியதான். இதில் வச்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி சீட் ஆகுதுங்க காட்டுற பாருங்கள். கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டும் இருக்கக்கூடாது. பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். அதில் பாருங்கள், இந்த பொசிஷனில் இருக்கணும் அது. அதே போல் நம்ம ஒரு சைடு இது என்ன பண்ணணும்னா வெல்டிங் தான் பண்ண போகிறோம். வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறதும் ஒரே மாதிரி சுற்றுற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வீல் ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ஃப்ரீ வீலு ஒரே மாதிரி சுற்றணும், இதுவும் ஒரே மாதிரி சுற்றணும். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒரே டைரெக்ஷனில். பாருங்கள், இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதில் அடுத்து நம்ம போய் வெல்டிங் பண்ணிட்டு வந்துடுறேன். வெல்டிங் அண்ட் கிரைண்டிங் ரெண்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், வெல்டிங் பண்ணி முடிஞ்சுது, ப்ளஸ் கிரைண்டிங் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வெல்டிங் ப்ளஸ் கிரைண்டிங் ஒரு 4 டாக்கா வச்சா போதும். ஃபுல் வெல்டிங்கெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை. 4 டாக்கா வச்சா போதும். அதே நின்றோம்ல. கரெக்டாக நீங்கள் அலைன்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கணும். நேராக சுற்றுதா இல்லையான்னு. எங்கேயாவது கொஞ்சம் பெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு செயின் கழண்டுகிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும்.
இப்போ நம்ம அடுத்த பக்கம் வந்து அந்த புதுசாக ஒரு ஃப்ரீவீல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மாட்டிடலாம். பாருங்கள், இது கடையில் வாங்கிட்டு வந்தது. பேக் பிரித்து மாட்டிடல. இப்போது இது நான் எதுக்குன்னா வந்து முதல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கன்வர்ஷன் ஒன்று செஞ்சுருந்தேன். அதில் வந்து ஒரே சைட்லேயே 2 ஃப்ரீவீலும் போடுற மாதிரி இருந்தது. அந்த இது பிரச்சனை வந்து என்னென்னா, கொஞ்சம் சிரமமாக இருக்குது அலைன்மெண்ட் இது எல்லாமே. இதில் டபுள் சைடு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் மோட்டரும் ஒரு பக்கம் பெடலிங்கே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இது ட்ரை பண்ணுறேன். இது கண்டிப்பாக எல்லாம் பிடிச்சவங்க கட்டாயம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது கட்டாயம் வந்து 2 சைடு ஃப்ரீவீல் இருந்துன்னா மட்டும்தான் அந்த பேலன்ஸிங் கரெக்டாக இருக்குங்கிறனால தான் இது பண்ணுறேன். ஒரே சைடு ஃப்ரீவீலோடது நான் வீடியோ எடுக்க போட்டிருக்கிறேன். 2 ஃப்ரீவீல் போட்டது ஒரே சைடு. அதை வந்து பாருங்கள், அந்த வீடியோ லிங்க் இதில் கொடுத்துருக்குறேன். எலக்ட்ரிக் சைக்கிள் கன்வர்ஷன் ஃபஸ்ட்டு மாட்டும்போது எப்படி இருந்தது, அப்புறம் 15 நாளைக்கு அப்புறம் எப்படி அது இருக்குதுங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோவை போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க இந்த புது வீலை மாட்டுறேன். வீல் மாட்டிடலாம். மாட்டிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. பாருங்கள், மாட்டிட்டு வந்துட்டேன். 2 சைடும் ஃப்ரீவீல் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. பாருங்கள், 2 நல்லா சுற்றுது. அடுத்து இதை வச்சு ஒரு சைக்கிள் ஒன்று ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்போது அந்த வீடியோ போகிறேன் நான். பாருங்கள், கரெக்டாக 2மே அருமையாக அமைஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. நன்றி.